இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஹல்லேலூயா. நாம ஒரு ஓட்ட களத்துல இருக்கிறோம். இதுல விசுவாசம் உள்ளவர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், தேவனை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கிருபையினால் காக்கப்படுகிறவர்கள் ஓட்டத்தை முடிப்பதற்கு பரலோகத்தை நாம் தெரிந்து வச்சுக்கலாம். ஓடி முடித்த அநேக பரிசுத்தவான்களே, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த நாளை வார்த்தைக்கு முன்பாக 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு முன்பாக தங்களை அழைத்த தேவனுக்கு முன்பாக மகிமையாக விசுவாசத்தோட ஓட்டத்தை ஓடி முடித்ததான பரிசுத்தவான்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து கடைசியாக நாம் வசனத்தை வாசித்தோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. 9வது வசனத்திலே வாசித்தோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஒரு பரதேசியை போல என்ன செய்தார்? சஞ்சாரம் செய்தார்கள். ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டதான நாம் இந்த பூமியில் பரதேசிகளாக இருக்கிறோம் என்கிறதான உண்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது விசுவாசம் தனக்குள்ள இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாச பயணத்துல இந்த பூமியில சஞ்சரித்த போது ஒரு பரதேசி என்று தன்னை எண்ணிக்கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், அங்கே ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட கூடாரங்களிலே பார்த்தார் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சஞ்சரிக்கிறதான வேளையில யாக்கோபும் யோசேப்பும், ஆமென், ஈசாக்கும் தன்னோடு கூட இல்லை. ஆனால் விசுவாசத்தினாலே தனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தங்களை இதயத்திலே வைத்துக் கொண்டு, அவன் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்னோடு கூட வருகிறார் என்று அவன் நம்பினான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டதான வாக்குத்தத்தங்களை அடையாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தினாலே உங்கள் கண்கள் அதை காண வேண்டும். என்னோடு கூட இந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பரதேசியை போல சஞ்சரிக்கிறதான வேளையில் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்னோடு கூட என்ன செய்கிறார்? சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தேவ கரத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் பயணிக்கிறதான வேலைகளை நம்மை அழைத்த தேவனுடைய அழைப்பை ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. வாக்குத்தத்தங்களை என்ன செய்யக்கூடாது? மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு 10வது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனம் சற்று வித்தியாசமாக நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பரதேசியாக சஞ்சரித்து கூடாரங்களிலே இருந்தார்கள் என்று சொன்ன போது, அதற்கப்புறமாக இந்த வசனம் சொல்லுது, ஏன் கூடாரங்களில் இருந்தார்? ஏன் தன்னை பரதேசியாக தான் எண்ணிக்கொண்டார்? எதனால என்று சொன்னா, அவன் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்காக என்ன செய்தார்? காத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஒரு தீர்க்க தரிசன ஆவியுடையவனாக அவன் காணப்பட்டார். ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், இந்த பூமி எனக்கு நிரந்தரம் இல்லை. இந்த பூமியில எவ்வளவு பெரிய அஸ்திவாரங்களை போட்டு நான் கட்டி எழுப்பினாலும் அதெல்லாம் ஒரு நாளில் என்ன செய்யும்? அழிந்து போகும் என்று யாருக்கு தெரியும்? தீர்க்க தரிசனம் இருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய காலங்களில அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள தரிசனம் ஆபிரகாமுக்கு என்ன செய்தது? இருந்தது. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய அந்த சம்பத்து பூமிக்கு தாங்க முடியாத அளவுக்கு சம்பத்து உடையவராக இருந்த போதும் அவன் கூடாரம் அடித்து கூடாரங்களிலே தங்குறவனாக காணப்பட்டது மட்டுமல்ல, இந்த கூடாரம் எனக்கு சொந்தமல்ல என்று பரதேசியாக தன்னை எண்ணிக்கொண்டு தேவன் அஸ்திவாரம் போட்டு கட்டப்படுகிற ஒரு நகரத்திற்காக காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. பூமியில் மனுஷனால் கட்டப்படுகிற எல்லா கட்டுகளும் ஒரு நாளில் என்ன செய்யும்? அழிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் இப்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கொள்ள நோய்,
இன்னைக்கு பயங்கரமான புயல் கேரளா பகுதி, குஜராத் பகுதியில் அடிச்சிச்சு. நேற்று ராத்திரி மழை, பயங்கரமான புயல் காட்டுகள். நேற்று ராத்திரியிலே 2 பேர் செத்துட்டாங்க. நம்முடைய தேசம் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் நடக்கிறதான யுத்தம், பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான யுத்தம் என்ன செய்து நடக்கிறது. பயங்கரமான வகுநிலை கட்டணங்கள் எல்லாம் அப்படி பாம்பு பிளாஸ்ட்னால பீரங்கிகள் விழுந்து அப்படியே தரமட்டமாக நம்முடைய கண்ணில் பார்த்து கொண்டே இருக்கு. சோத்திரம். இந்த பூமியில் மனுஷனுடைய பணி வேலைகள், மனுஷனுடைய கட்டுமான வேலைகள் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு நாள் இல்லாம போய்விடும். அல்லேலூயா. ஆகவேதான் அபிரகாம் உலகத்தில் வாழ்ந்த போது இந்த பூமியின் குடியிருப்புகளை அவன் நம்பல, பூமியின் அஸ்திவாரத்தை என்ன செய்யல, நம்பல. அவன் சொல்லுகிறார், தேவன் கட்டணதும் அவன் சோத்திரம் மனுஷரால் அல்ல, தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேவனாலே அவர் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தார்கள். அல்லேலூயா. அதனுடைய 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:1. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அல்லேலூயா. ஆனபடியினால் என்று சொன்னாலே முன்னாலே வாசிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அல்லேலூயா. என்ன, இந்த உலகம் அழிந்து போக இருக்கிறபடியினாலே அழைக்கப்பட்ட நாம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள அடையாமல் பின்வாங்கி போகாமல் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன செய்து போதிக்கிறது. அல்லேலூயா. அநேகருடைய விசுவாசம் இன்றைக்கு சோர்ந்து போய் கொண்டிருக்கு. அல்லேலூயா. கடந்த வாரம் ஆராதனைக்கு வந்த நிறைய பேர் இந்த வாரம் இல்ல. சோத்திரம். அப்படி குறையும், என்ன தெரியும். அவன் கடந்த வாரம் நடத்தின ஆராதனை இந்த வாரம் கிடையாது. நல்ல இடங்களிலே அவன் ஜனங்கள் ஒன்று விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறார். அவன் இல்லது தேவன் மேல் உள்ள நம்பிக்கை விட்டு அனைவரும் சோர போய் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே வேதனம் எச்சரிக்கிறது. ஆகவே இந்த பூமி அஸ்திவாரம் உள்ளது அல்ல, அஸ்திவாரம் தேவனால் இடப்பட்டதான ஒரு மனோகரமான நகரத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் வாழ்கிறதான நாடுகளிலே விசுவாசத்தை முருகை என்ன செய்ய வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டு விலகி போக கூடாது. அநேகருக்கு ஆராதனை இல்லாமல் ஆயிற்று, அநேகர் ஜெபம் இல்லாமல் போய்விட்டது, அநேகர் தேவனை தேடாமல் போய்விட்டது. அவன் அநேக நாம் எதிர்பார்க்கிறதான சூழ்நிலைகள் தேசத்துல நடக்கும் போதே தேவனுக்கு வைராக்கியமாக எழும்ப வேண்டிய அநேக ஜனங்கள் இன்றைக்கு மனமடிந்து போனதான ஒரு நிலைமையில நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் சோர்ந்து போகல, விசுவாசத்துல குறைவுள்ளவராக என்ன செய்யல, காணப்படல. அல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம், அவன் என்னென்ன சூழ்நிலைகள் வந்த போதும், என்னென்ன பிரச்சனைகள் வந்த போதும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தை ஒரு கொஞ்சம் கூட அவன் குறைந்து போவதற்கு என்ன செய்யலாம், விட்டு கொடுக்கவே இல்ல. விசுவாசத்துல நிலைத்திருந்தார். அவன் கர்த்தரை நம்பினார். அவன் தன்னை அழைத்தவர், தனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று ஆழமாக தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிங்க. 12:22. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பெயரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் ஆவேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. ஆகையால் அழைக்கப்பட்டதான நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் தெளிவாக என்ன செய்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கு வந்திருக்கிறார். சீயோன் மலை, அவன் வேதத்திலே எருசலேமில் இருக்கிற அநேக மலைகளை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சீயோன் மலை என்பது ஆமென் சுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் சீயோனில் கர்த்தரை ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள் என்று தாவீதுடைய பட்டணமாகிய சீயோனை சுற்றி 7 மலைகள் என்ன செய்து இருக்கிறது. அந்த மலைகளில்
தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறார் என்பதான நம்பிக்கை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்களுக்கு இருந்தது. சீயோனில் நாங்கள் கர்த்தரை துதிப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஆகவே அங்கே துதி பாடல் ஆராதனைகள் என்ன செய்து இருந்தது. ஆகவே இங்கே என்ன சொல்லுகிறார், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேம். இன்னைக்கு எருசலேமில் பெரிய யுத்தம் என்ன செய்யுது நடக்கிறது. எருசலேமை மீட்டுக் கொள்வதற்காக இந்த போராட்டம் என்ன செய்யுது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அடையாளம். வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல என்ன செய்யும், கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அர்மகத்தோன் என்கிறதான பயங்கரமான யுத்தம் அதற்கு முன்பாக அதோடு சேர்ந்து என்ன செய்யும் நடைபெறும். இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா காரியங்களையும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. இப்போ பில்டிங் எல்லாம் வந்து ரெடிமேடு பில்டிங் தான், அப்படியே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாள்ல எல்லா பில்டிங்கும் என்ன செஞ்சு கட்டப்படும். அதே போல ஹமாஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஏக்கம், பாலஸ்தீனன் லிபரேஷன் ஏக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்துச்சு. யாஷர் அராஃபத் சொல்லப்படுறதான ஒரு லீடர் அவங்களுக்கு இருந்துச்சு. அவர் இறந்து போயிடுச்சு. அடுத்தால பாலஸ்தீன்ல இப்பொழுது ஹமாஸ் என்கிறதான ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. அந்த இஸ்லாமிய ஏக்கம். இன்னொரு பக்கம் இந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய ஒரு புனித டெம்பிள் என்ன செய்யுது, பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் அருகாமையில ஒரு பெரிய வால் மதில் இருக்குது. அந்த மதிலுக்கு தான் விலாப மதில் என்று பெயர். இஸ்ரேல் ஜனங்கள் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மேசியா இன்னும் வரவில்லைன்னு சொல்லி அந்த மதில்ல போய் தலையை இடிச்சது செய்வான், அழுது செபிப்பான். மேசியா என்னைக்கு வருவாரு, எங்களை விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லி அழுவார். இந்த மதில் இன்னைக்கு என்ன செய்யுது இருக்கு. அந்த மதில் பக்கத்துல தான் இந்த இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்குது. அது இருந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயம் இருந்தது. இப்போ தங்களுடைய பூர்வ பிதாக்களுக்கு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தேவனால் கட்டி எழுப்பப்பட்டதான எருசலேம் தேவாலயம் அநேக முறை அந்நிய ராஜாக்களால் இடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இப்பொழுது அந்நிய ஜாதிகளுடைய கையில் அதை என்ன செய்து போய் இடமே அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அந்த இடத்தை மீட்டுக் கொண்டு அங்கே ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது அவன் வேத வசனத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த பள்ளிவாசல்ல தொழுகை நடந்துட்டு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பெரிய யுத்தமாக என்ன செய்து மாற்றப்படுது. இதெல்லாம் கர்த்தருடைய கடைசி நாட்களில் அடையாளமாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். அவருடைய வருகையின் அடையாளம். கொள்ள நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், ஜப்பான்ல நிலநடுக்கம் பாத்தீங்களா இந்த வாரம். ஆமென் ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம் பல இடங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொள்ள நோய் ஒரு பக்கம் சொல்லவே வேண்டாம். இப்படிப்பட்ட காரியம். அப்ப நான் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக ஆண்டவர் சொல்ல, இதோ நான் வாசல்கள் இருந்து நினைச்சுக்கிறேன், தட்டுகிறேன். இதெல்லாம் சரித்திர சம்பவங்கள். இதெல்லாம் நிறைவேறும் போது நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆகவே அவன் இஸ்ரேல் ஒருவேளை இந்த யுத்தத்துல தோல்வியோ ஜெயமோ நமக்கு தெரியாது. ஆனா கூட எருசலேம் தேவாலயம் அந்த இடத்துல கட்டப்படும் என்கிறதான ஒரு காரியம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அது கட்டப்படணும் அப்படின்னா சாதாரணமாக நடக்காது. பயங்கரமான ரத்த சொரிச்சல், ரத்தம் ஒழுகப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் அதை செய்யும் நடக்கும். 20% வருதான பாலஸ்தீனர்கள் கட்ட என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. முஸ்லீம்கள், இவங்க இஸ்ரேல் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவங்க சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டின் படி அவங்க இன்னும் கர்த்தரை ஆண்டவராய் யெகோவாயாம் தேவனை என்ன செய்கிறார்கள், வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாக்குத்தத்த தேசமாகிய அந்த தேசத்துல முற்பிதாக்கள் ஆராதித்துதான் அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதே அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. இந்த ஆலயம் விட்டுக் கொடுக்க கூடாது. இது நாங்கள் அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுதான, அல்லாஹ்வை தொழுது கொள்ளுதான இடம் அப்படின்னு அவங்களும் பாலஸ்தீனர்களும் ஒரு குறிக்கோள் என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பயங்கரமான யுத்தம் நடக்கத்தானே செய்யும். நீங்க கவனிச்சீங்களா, இந்தியனுடைய பிரதமர் நம்ம நாட்டுல கேரளாவில் ஒரு பெண்மணி நைஸாக இருந்தது, ஒரு பிள்ளை அந்த யுத்தத்துல கல்லால் அவியில கொல்லப்பட்டது. அவருடைய கட்மோடி இன்னைக்கு கொண்டு வர காலையில் 5 மணிக்கு நிலையில கொண்டு வந்துட்டார். ஆனா நம்முடைய பிரதமர் எதுவுமே சொல்லல. அந்த தேசத்துல ஒரு பிள்ளை இறந்துருக்கிறாரு. இந்த யுத்தத்தை குறித்தோ இல்லைன்னா 2 நாடுகள் வந்து அமைதியா போனோம், யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு நரேந்திர மோடி ஒரு வார்த்தை என்ன செய்யணும் சொல்லவே இல்லை. அமெரிக்கா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற அரபு நாடுகள் எல்லாம் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. திடீர்னு அரபு நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய யுத்தம் வருவதற்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்குது. 3ஆம் உலக போர் நிச்சயமாக வரும். அதுதான் அர்மகத்தோன் யுத்தம் என்று பைபிளில் என்ன செய்து
சொல்லப்பட்டது. அன்னைக்கு 3 ஜனம் என்ன செய்யும்? அழிக்கப்படும். குதிரையின் கடிவாளத்திற்கு அளவுக்கு ரத்தம் என்ன செய்யும்? இந்த தேசத்துல பாயும். பயங்கரமான அழிவு என்ன செய்யும்? சந்திக்கும். ஒரு பக்கம் கொள்ளநோய், ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் அவன் பூமி அதிர்ச்சிகள். இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் ஈற்று நோவின் ஆரம்பம், இதெல்லாம் அழிவின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதத்தில் நமக்கு என்ன செய்து ஒருவரும் உங்களை விசுவாசத்தை விட்டு விலகி செல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுகிறது? உலகம் நமக்கு சொந்தம். உலகத்தின் அஸ்திவாரங்கள் என்ன செய்யும்? செய்யப்படும். அவன் சொந்தம். உலகம் அசைந்து போகும். ஆகவே ஆபிரகாம் அந்த நாட்களிலே அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறபடியினால, பூமி அழிந்து போறபடியினால, தேவனால் அஸ்திவாரம் கொண்டப்பட்டதான ஒரு நகரத்தை ஆண்டவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எருசலேம் ஆவிக்குரிய எருசலேமை காட்டுகிறது, பரம எருசலேமை காட்டுகிறது, பரலோக எருசலேமை. எருசலேம்ல என்ன நடக்கும்? தேவாராதனை நடக்கும். தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, தேவனுடைய ஆராதனை இருக்கு. அதே போல பரலோக எருசலேம் என்னென்னைக்கும் இருக்கிறதான தேவனுடைய நகரமாக இருக்கிறது. அங்கே தேவனை ஆராதிக்கிறதான தெய்வ ஜனங்கள் உண்டாகும். ஆமென். சூத்திரம் 23 சொல்லுது, பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்கனாளர்கள் சர்வ சபா சங்கமாகிய சபையினத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும். அல்லேலூயா. எங்கெங்கே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்ம சொல்லுங்க. பூரணமாக்கப்பட்டதான பரிசுத்தவான்கள் எல்லாம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதற்குள்ளே என்ன செய்து நாம் பூர்ணராக்கப்படும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து பூர்ணராக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. கடைசியாக சொல்லுகிறார், ஆபேலின் ரத்தம் இந்த பூமியிலிருந்து தேவனை நோக்கி அழுதது. ஆபேலின் ரத்தத்தை விட பார்க்கலும் குணகரமாக பேசுகிறதான இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தத்தின் இடத்திலும் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி நமக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் சீக்கிரமாக என்ன செய்வேன்? அந்த உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன் என்று ஒரு பரலோக உடன்படிக்கை நமக்கு என்ன செய்வேன்? ஆண்டவருடைய வருகையை எதிர்கொண்டு காத்திருக்கிறதான பரிசுத்தவான்கள் இந்த பூமியில அதற்குள்ளான அடையாளங்களை காணும் போது நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை எல்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, நீங்க அப்புறமா வாசித்து தியானம் பண்ணிக்கோங்க. ஆமென். சோத்திரமாகவே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் தாமே அஸ்திவாரம் போடப்பட்டதும் அவருடைய கரங்களினால் கட்டப்பட்டதுமான ஒரு மனோகரமான நகரம் நமக்காக பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. மனுஷனுடைய கைவேலை எல்லாம் பூமியில அவன் பூமியில முதலாவது பட்டணத்தை கட்டுறது யாரும் தெரியுமா? காயின். 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நீங்க அப்ப வாசிக்கங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும், காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு நோது தேசத்துக்கு கடந்து சென்று அங்கே ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன்னுடைய மகனுடைய பேரை என்ன செய்கிறார்? அல்லேலூயா. பட்டண கலாச்சாரத்தை உருவாக்கினது யாரு? ஆகவே இன்னைக்கு பட்டணங்களில் காயினுடைய ஆவி என்ன செய்து இருக்கிறது. இந்த பட்டணத்துல கொலைகள், கொள்ளகள், வெறிகள் எல்லாம் என்ன செய்யுது? நடந்து கொண்டிருக்கிறது. பெருநகரங்கள் இதெல்லாம் மனுஷன் இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா மனுஷன் இந்த பூமியில கட்டப்படுகிறதான பட்டணங்களில் அழிவு நிச்சயமாக வரும் என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. எவ்வளவு ஆழமான அஸ்திவாரங்களை போட்டாலும் அதெல்லாம் ஒரு நாளில் தாளடையாக அவன் தரைமட்டமாக்கப்படும் என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனுஷன் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு நேராக கட்டடங்களை எழுப்புகிறார். ஆனா தெய்வ ஜனத்திற்காக ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலிருந்து ஒரு கட்டடம் என்ன செய்வது? இறங்கி வர போகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின்றன. அவன் சொன்னான், இப்பொழுது பத்மோன்களால் அவன் தனிமை பிடித்து இருக்கிறதான யோவானுக்கான தரிசனத்தை கொடுக்கிறார். கடைசி நாட்களில் என்ன நடக்க போகும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கும் போது முந்தின வானமும் முந்தின பூமி என்ன செய்யுது? ஒளிந்து போய். இந்த வானமும் பூமி என்ன செய்யும்? ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது.
நாம் இன்றைக்கு காண்கிறதான இந்த வானமும் பூமியும் ஒரு நாளில் என்ன செய்யும்? அழிந்து போயிடும். அழிந்து போகிற இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை இந்த பூமியில் அல்ல, அரோக நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பூமியை அழிந்து போனாலும் ஆமென் சோத்திரம், நாம் கட்டின வீடு அழிந்து போனாலும் அழியாத ஒரு வீடு பரலோகத்திலே நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக ஒரு நல்ல வீடு பரலோகத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியின் கட்டுப்பாடான வேலைகள் எல்லாம் அழிந்து அக்கடிக்கு இரையாக போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா வெளிப்படுத்தும் புத்தகம் சொல்லும் போது யோவான் கடைசி நாட்கள் தெய்வ ஜனத்துக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதான பூமியை குறித்துள்ள தரிசனத்தை ஆண்டவர் ஆமென் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு புதிய வானம் பூமியை என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேதத்திலிருந்து ஜோதிகளின் பிரதான இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும், பரத்திலிருந்து நன்மை வரும். அல்லேலூயா. புதிய வானம் பூமியும் மேலே இருந்து என்ன செய்யும்? மனுஷனுடைய பட்டணம் பூமியிலிருந்து மேலே எழுப்பும் போது அது தரப்பட்டமாய் வானத்திலிருந்து அவன் தெய்வ ஜனத்திற்காக ஒரு புதிய வானத்தையும் பூமியை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய மகிமை இருக்கும், அங்க தேவனுடைய வல்லமை இருக்கும். 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு பர்வதத்தின் மேலே ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஆமென் ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்கிறார், அவனை கொண்டு ஒரு மலையின் மேல நிறுத்தி எருசலேமுக்கான வார்த்தை இங்க பயன்படுத்தும் காரணம், எருசலேமில் என்ன நடக்கும் என்பதை தெய்வ ஜனங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இங்க தேவனை ஆராதிக்கிற ஆராதனையும் அவன் மகா பரிசுத்த ஸ்தலமும் மகா தரிசனத்துள்ளாக தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் அங்கே இருந்தது. அல்லேலூயா. பூமியில கட்டப்பட்டதான எருசலேம் தேவாலயம் உடைக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எருசலேம் தேவாலயம் மறுபடியும் பூமியில கட்டுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் தேவனை காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்திலிருந்து எருசலேம் நகரம் மறுபடியும் கட்ட பூமிக்கு இறக்கி கொண்டு வரார் என்ற தீர்க்க தரிசனத்தை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. வசனங்கள் அவருக்கு என்ன செய்யல, புரியல. தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தேவனுடைய பிரசன்னம், மகிமையான பிரசன்னம் நிறைந்ததான அந்த புதிய வானம் புதிய பூமியோடு எருசலேம் நகரத்தை போல இந்த பூமிக்கு என்ன செய்து இறங்கி வருகிறது. சகல பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் என்ன செய்யப்போறோம்? கர்த்தரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். அல்லேலூயா. அவருடைய மகிமையிலே நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்த நம்பிக்கை ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் நாளிலே அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கணும்? அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமினாலே பூமியில சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், உனது சந்ததிகளை பெருகச் செய்வேன், வானத்தின் நட்சத்திரங்களை போலையும் கடற்கரையில மணலை போலையும் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்த போது அவன் இந்த பூமி கூறியதான ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்த தன்மையில இருக்கும் போது ஆபிரகாம் பூமியை நம்பல, பூமியில வாழ்க்கையை நம்பல, பூமியில பட்டணங்களை நம்பல. எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு உன்னதமான மகிமை வரப்போகுது, அவன் தேவனால் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்கிற நம்பிக்கை அவனை விசுவாச வாழ்க்கையில வழி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம என்ன நினைச்சிருப்போம்? இவ்வளவு சம்பத்து இருந்துச்சு ஆபிரகாமுக்கு, இதுல போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல வேணும், எனக்கு பிள்ளைகளை தந்தாலும் போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆபிரகாம் கணக்கு சம்பத்தை என்ன செய்யல, நம்பல. வீட்டுல 300 அடியாளுகளையே வச்சிருந்தாரு. ஒரு யுத்தத்திற்கு தயாராக நிலைமையில அவனுடைய குடும்ப சூழ்நிலையும் அப்படி இருந்துச்சு. அவன் பலசாலியாக இருந்ததான ஆபிரகாம் தேவனை அழைத்து அவன் தேவனுடைய அழைப்பை பெற்றுக் கொண்ட பிறகு ஒரு பரலோக தரிசன உடையவனாக என்ன செய்தார் பாருங்க. ஊர் என்பதான பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும், மெசோபொத்தாமியாவில் இருக்கிற வரைக்கும் அந்த தரிசனம் என்ன செய்யல இல்ல. ஆனா என்னைக்கு தேவனால் அழைத்து நான் உனக்கு காண்பிக்க போகும் தேசத்துக்கு போய் என்று கர்த்தரால் அழைக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து ஒரு பரலோக தரிசனத்துக்கு உடையவராக தான் மாறினார். தன்னை ஒரு பரதேசியாக எண்ணிக்கொண்டு தேவசனத்தில் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஒருவேளை வாக்குத்தத்தங்களை இதுவரைக்கும் நாம் அடையாமல் இருக்கலாம். ஆனா நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கை ஒருபோது என்ன செய்யக்கூடாது, அற்று போகக்கூடாது. அவன் கர்த்தராகிய தேவன் வரப்போகிறார். அவர் வரும்போது பூமியில் கட்டப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் அழிந்து போகும். பரலோகத்திலும் நித்திய அந்த நகரம் தேவனால் கட்டப்பட்டதான மனோகரமான அந்த பட்டணம் எனக்கு முழக்கமாக வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. அந்த பட்டணத்துல ராஜாதி ராஜாவோடு கூட அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, தொழுது கொள்ள
அவன் ஒரு மகிமையின் ஆராதனையிலே கலந்து கொள்ளத்தக்கதாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தான் ஆயத்தப்படுத்தி நம்மை ஒரு பரதேசியாக எண்ணிக்கொண்டு விசுவாசத்தின் பயணத்தை தொடங்குவோம். ஆனால் ஆமென் சோத்திரம் என்னும் கர்த்தர் நம்மை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 10வது வசனத்தை இன்னைக்கு நாம் தியானம் பண்ணி இருக்கிறோம். அந்த வசனத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நகரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ஆபிரகாம் அதுக்காக காத்திருந்தார். மட்டுமல்ல, இந்த பூமியில் தன்னுடைய விசுவாச பயணத்துல எல்லாம் அவன் பரதேசி என்று எண்ணி அந்நியனும் பரதேசியம் என்று சொல்லி அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக என்ன செய்றாங்க? காத்திருக்கிறார். உலக பிரகாரமான நம்மளுக்காக காத்திருக்கிறதான வாழ்க்கை மட்டுமல்ல, தெய்வீகமான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அந்த பரம எருசலேமிலே கர்த்தரோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கிற உன்னதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை தாமே தேவ சன்னதியில் ஒப்புக் கொடுப்போம். அந்த வார்த்தையினால உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவங்கினவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. பக்கத்துல கைவிட சொல்லுங்க, நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஹல்லேலூயா. நாம ஒரு ஓட்ட களத்துல இருக்கிறோம். இதுல விசுவாசம் உள்ளவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கிருபையினால் காக்கப்படுகிறவர்கள் ஓட்டத்தை முடிப்பதற்கு பரலோகத்தை நம் கிருபை வச்சிருந்தார். ஓடி முடித்த அநேக பரிசுத்தவான்களில் ஆமென் ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த நாள வார்த்தைக்கு முன்பாக 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு முன்பாக தங்களை அழைத்த தேவனுக்கு முன்பாக மகிமையாக விசுவாசத்தோட ஓட்டத்தை ஓடி முடித்ததான பரிசுத்தவான்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமை குறித்து கடைசியாக நாம் பார்த்தோம்னா 8வது வசனத்தை வாசித்தோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. 9வது வசனத்திலே வாசித்தோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஒரு பரதேசியை போல என்ன செய்தார்? சஞ்சாரம் செய்தார்கள். ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டதான நாம் இந்த பூமியில் பரதேசிகளாக இருக்கிறோம் என்கிறதான உண்மையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட போது விசுவாசம் தனக்குள்ள இருந்தது. ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாச பயணத்துல இந்த பூமியில சஞ்சரித்த போது ஒரு பரதேசி என்று தன்னை எண்ணிக்கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார் அங்கே, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட கூடாரங்களிலே பார்த்தார் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் சஞ்சரிக்கிறதான வேளையில யாக்கோபும் யோசேப்பும் ஆமென் சொல்றார், ஈசாக்கும் தன்னோடு கூட இல்லை. ஆனால் விசுவாசத்தினாலே தனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தங்களை இதயத்திலே வைத்துக் கொண்டு அவன் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்னோடு கூட வருகிறார் என்று அவன் நம்பினான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அவன் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டதான வாக்குத்தத்தங்களை அடையாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தினாலே உங்கள் கண்கள் அதை காண வேண்டும். என்னோடு கூட இந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பரதேசியை போல சஞ்சரிக்கிறதான வேளையில் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என்னோடு கூட என்ன செய்கிறார்? சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தேவ கரத்துல ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல நாம் பயணிக்கிறதான வேலைகளை நம்மை அழைத்த தேவனுடைய அழைப்பை ஒருபோது நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. வாக்குத்தத்தங்களை என்ன செய்யக்கூடாது? மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு 10வது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனம் சற்று வித்தியாசமாக நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் பரதேசியாக சஞ்சரித்து கூடாரங்களிலே இருந்தார்கள் என்று சொன்ன போது அதுக்கப்புறமாக இந்த வசனம் சொல்லுது, ஏன் கூடாரங்களில் இருந்தார்? ஏன் தன்னை பரதேசியாக தான் எண்ணிக்கொண்டார்? எதனால என்று சொன்னா, அவன் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரத்திற்காக என்ன செய்கிறார்?
காத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. ஒரு தீர்க்க தரிசன ஆவியுடையவனாக அவன் காணப்பட்டார். ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், இந்த பூமி எனக்கு நிரந்தரம் இல்லை. இந்த பூமியில எவ்வளவு பெரிய அஸ்திவாரங்களை போட்டு நான் கட்டி எழுப்பினாலும் அதெல்லாம் ஒரு நாளில் என்ன செய்யும், அழிந்து போகும் என்று யாருக்கு தெரியும்? தீர்க்க தரிசனம் இருந்தார். ஆமென். சோதரன் ஆபிரகாமுடைய காலங்களில அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள தரிசனம் ஆபிரகாமுக்கு என்ன செய்தது? எழுந்தது. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய அந்த சம்பத்து பூமிக்கு தாங்க முடியாத அளவுக்கு சம்பத்து உடையவனாக இருந்த போதும் அவன் கூடாரம் அடித்து கூடாரங்களிலே தங்குறவனாக காணப்பட்டது மட்டுமல்ல, இந்த கூடாரம் எனக்கு சொந்தமல்ல என்று பரதேசியாக தன்னை எண்ணிக்கொண்டு தேவன் அஸ்திவாரம் போட்டு கட்டப்படுகிற ஒரு நகரத்திற்காக காத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகம் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. பூமியில் மனுஷனால் கட்டப்படுகிற எல்லா கட்டுகளும் ஒரு நாளில் என்ன செய்யும், அழிந்து போய்விடும். ஆமென். சோத்திரம். நமக்கு தெரியும் இப்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கொள்ள நோய், இன்னைக்கு பயங்கரமான புயல் கேரளா பகுதி, குஜராத் பகுதியில் அடிச்சு. நேற்று ராத்திரியில் மழை, பயங்கரமான புயல் காற்றுகள். நேற்று ராத்திரியிலே 2 பேர் செத்துட்டாங்க. நம்முடைய தேசம் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் நடக்கிறதான யுத்தம், பலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பயங்கரமான யுத்தம் என்ன செய்து நடக்கிறது. பயங்கரமான வகுநிலை கட்டணங்கள் எல்லாம் அப்படி பாம்பு பிளாஸ்ட்னால பீரங்கிகள் விழுந்து அப்படியே தரமட்டமாக இருந்த நம்முடைய கண்ணுகள் ஆழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். சோத்திரம். இந்த பூமியில் மனுஷனுடைய பணி வேலைகள், மனுஷனுடைய கட்டுமான வேலைகள் எல்லாம் என்ன செய்யும், ஒரு நாள் இல்லாம போய்விடும். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆபிரகாம் உலகத்தில் வாழ்ந்த போது இந்த பூமியின் குடியிருப்புகளை அவன் நம்பல, பூமியின் அஸ்திவாரத்தை என்ன செய்யல, நம்பல. அவன் சொல்லுகிறார், தேவன் கட்டளதும், ஆமென். சோத்திரம், மனுஷரால் அல்ல, தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த தேவனாலே அவர் கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதனுடைய 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஹல்லேலூயா. ஆனபடியினால் என்று சொன்னாலே முன்னாலே வாசிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. என்ன, இந்த உலகம் அழிந்து போக இருக்கிறபடியினாலே அழைக்கப்பட்ட நாம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள அடையாமல் பின்வாங்கி போகாமல் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு என்ன செய்து போதிக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய விசுவாசம் இன்றைக்கு சோர்ந்து போய் கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஆராதனைக்கு வந்து நிறைய பேர் இந்த வாரம் இல்ல. சோத்திரம். அப்படி குறையும். என்ன தெரியும், அவன் கடந்த வாரம் நடத்தின ஆராதனை இந்த வாரம் கிடையாது. பல இடங்களிலே அவன் ஜனங்கள் ஒன்று விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறார். அவன் இல்லது தேவன் மேல் உள்ள நம்பிக்கை விட்டு அனைவரும் சோர போய் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே வேதனை எச்சரிக்கிறது. ஆகவே இந்த பூமி அஸ்திவாரம் உள்ளது அல்ல, அஸ்திவாரம் தேவனால் இடப்பட்டதான ஒரு மனோகரமான நகரத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற நாடுகளிலே விசுவாசத்தை முருகை என்ன செய்ய வேண்டும், பிடித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விட்டு விலகி போக கூடாது. அநேகருக்கு ஆராதனை இல்லாமல் ஆயிற்று, அநேகர் ஜெபம் இல்லாமல் போய்விட்டது, அநேகர் தேவனை தேடாமல் போய்விட்டது. அவன் அநேக நாம் எதிர்பார்க்கத்ததான சூழ்நிலைகள் தேசத்துல நடக்கும் போதே தேவனுக்கு வைராக்கியமாக எழும்ப வேண்டிய அநேக ஜனங்கள் இன்றைக்கு மனமடிந்து போனதான ஒரு நிலைமையில நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் சோர்ந்து போகல, விசுவாசத்துல குறைவுள்ளவராக என்ன செய்யல, காணப்படல. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், அவன் என்னென்ன சூழ்நிலைகள் வந்த போதும், என்னென்ன பிரச்சனைகள் வந்த போதும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தை ஒரு கொஞ்சம் கூட அவன் குறைந்து போவதற்கு என்ன செய்யல, விட்டுக் கொடுக்கவே இல்ல. விசுவாசத்துல நிலைத்திருந்தான். அவன் கர்த்தரை நம்பினார். அவன் தன்னை அழைத்தவர், தனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று ஆழமாக தேவன் மேல விசுவாசமாக இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை வாசிங்க. 12:22. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள்
பரலோகத்தில் பேரெழுதிருக்கிற முதற் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் ஆவேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. ஆகையால் அழைக்கப்பட்டதான நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வசனம் தெளிவாக என்ன செய்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கு வந்திருக்கிறார். சீயோன் மலை, அவன் வேதத்திலே எருசலேமில் இருக்கிற அநேக மலைகளை குறித்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சீயோன் மலை என்பது ஆமென் சுத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் சீயோனில் கர்த்தரை ஆராதிப்பார்கள், துதிப்பார்கள் என்று தாவீதுடைய பட்டணமாகிய சீயோனை சுற்றி 7 மலைகள் என்ன செய்து இருக்கிறது. அந்த மலைகளில் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறார் என்கிற நம்பிக்கை புடையற்பானின் காலத்தில் அவர்களுக்கு இருந்தது. சீயோனில் நாங்கள் கர்த்தரை துதிப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஆகவே அங்கே துதி பாடல் ஆராதனைகள் என்ன செய்து இருந்தது. ஆகவே இங்கே என்ன சொல்லுகிறார், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜீவன் உள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேம். இன்னைக்கு எருசலேமில் பெரிய யுத்தம் என்ன செய்யுது நடக்கிறது. எருசலேமை மீட்டுக் கொள்வதற்காக இந்த போராட்டம் என்ன செய்யுது. இதெல்லாம் கடைசி காலத்திற்கு அடையாளம். வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல என்ன செய்யும், கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அர்மகத்தோன் என்கிறதான பயங்கரமான யுத்தம் அதற்கு முன்பாக அதோடு சேர்ந்து என்ன செய்யும் நடைபெறும். இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா காரியங்களையும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. இப்போ பில்டிங் எல்லாம் வந்து ரெடிமேடு பில்டிங் அப்படி கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாள்ல எல்லா பில்டிங்கும் என்ன செஞ்சு கட்டப்படும். அதே போல அமாஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஏக்கம், பாலஸ்தீனன் லிபரேஷன் ஏக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் இருந்துச்சு. சொல்லப்படுறதான ஒரு லீடரா இருந்துச்சு, அவர் இறந்து போயிடுச்சு. அடுத்தால பாலஸ்தீன்ல இப்பொழுது அமாஸ் என்கிறதான ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது, அந்த இஸ்லாமிய ஏக்கம். இன்னொரு பக்கம் இந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய புனித டெம்பிள் என்ன செய்யுது, பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் அருகாமையில ஒரு பெரிய வால் மதில் இருக்குது. அந்த மதிலுக்கு தான் விலாப மதில் என்று பெயர். இஸ்ரேல் ஜனங்கள் அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மேசியா இன்னும் வரவில்லைன்னு சொல்லி அந்த மதில்ல போய் தலையை இடிச்சது செய்வான், அழுது செபிப்பான். மேசியா என்னைக்கு வருவாரு, எங்களை விடுவிப்பாரு அப்படின்னு சொல்லி அழுவார். அந்த மதில் இன்னைக்கு என்ன செய்யுது இருக்குது. அந்த மதில் பக்கத்துல தான் இந்த இஸ்லாமிய பள்ளிவாசல் இருக்குது. அது இருந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயம் இருந்தது. இப்போ தங்களுடைய பூர்வ பிதாக்களுக்கு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தேவனால் கட்டி எழுப்பப்பட்டதான எருசலேம் தேவாலயம் அநேக முறை அந்நிய ராஜாக்களால் இடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இப்பொழுது அந்நிய ஜாதிகளுடைய கையில் அதை என்ன செய்து இடமே அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு. கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அந்த இடத்தை மீட்டுக் கொண்டு அங்கே ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது அவன் வேத வசனத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த பள்ளிவாசல தொழுகை நடந்துட்டு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அது ஒரு பெரிய யுத்தமாக என்ன செய்து மாற்றப்படுது. இதெல்லாம் கர்த்தருடைய கடைசி நாட்களுக்கு அடையாளமாக என்ன செய்யறோம் இருக்கிறோம். அவருடைய வருகையின் அடையாளம். கொள்ள நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், ஜப்பான்ல நிலநடுக்கம் பாத்தீங்களா இந்த வாரம். ஆமென் ஸ்தோத்திரம். அதே போல ஸ்தோத்திரம் பல இடங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது. கொள்ள நோய்கள் பக்கம் சொல்லவே வேண்டாம், இப்படிப்பட்ட காரியம். அப்ப நான் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக. ஆண்டவர் சொல்ல, இதோ நான் வாசல்கள் இருந்து தட்டுகிறேன். இதெல்லாம் சரித்திர சம்பவங்கள். இதெல்லாம் நிறைவேறும் போது நமக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஆகவே அவன் இஸ்ரேல் ஒருவேளை இந்த யுத்தத்துல தோல்வியோ ஜெயமோ நமக்கு தெரியாது. ஆனா கூட எருசலேம் தேவாலயம் அந்த இடத்துல கட்டப்படும் என்கிறதான ஒரு காரியம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அது கட்டப்படணும் அப்படின்னா சாதாரணமாக நடக்காது. பயங்கரமான ரத்த சொரிச்சல், ரத்தம் ஒழுகப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் அதை செய்யும் நடக்கும். 20% வருதான பாலஸ்தீனர்கள் கட்ட என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. முஸ்லீம்கள், இவங்க இஸ்ரேல் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவங்க சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டின்படி அவங்க இன்னும் கர்த்தரை ஆண்டவராய் யெகோவா தேவனை என்ன செய்கிறார், வழிபட்டு கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார்கள். அவருடைய வாக்குத்தத்த தேசமாகிய அந்த தேசத்துல முற்பிதாக்கள் ஆராதித்துதான் அந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதே அவருடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. இந்த ஆலயம் விட்டுக் கொடுக்க கூடாது. இது நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுதான அல்லாஹ்வை தொழுது கொள்ளுதான இடம் அப்படி என்ன அவங்களும் பாலஸ்தீனர்களும் ஒரு குறிக்கோள் என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பயங்கரமான யுத்தம் நடக்கத்தானே செய்யும். நீங்க கவனிச்சீங்களா? இந்தியாவுடைய பிரதமர் நம்ம நாட்டுல கேரளாவில் ஒரு பெண்மணி நர்ஸாக இருந்தது. ஒரு பிள்ளை அந்த யுத்தத்துல கல்லால் அவையில கொல்லப்பட்டது. அவருடைய கட்மோடி இன்னைக்கு கொண்டு வர நாளைக்கு 5 மணிக்கு நிலையில கொண்டு வந்துட்டார். ஆனா நம்முடைய பிரதமர் எதுவுமே சொல்லல. அந்த தேசத்துல ஒரு பிள்ளை இறந்துருக்கிறாரு. இந்த யுத்தத்தை குறித்தோ இல்லைன்னா 2 நாடுகள் வந்து அமைதியா போனோம், யுத்தத்தை நிறுத்தணும் அப்படின்னு நரேந்திர மோடி ஒரு வார்த்தை என்ன செய்யணும் சொல்லவே இல்லை. அமெரிக்கா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற அரபு நாடுகள் எல்லாம் பேசாம அமைதியா இருக்கிறாங்க. திடீர்னு அரபு நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய யுத்தம் வருவதற்கு என்ன இருக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் உலக போர் நிச்சயமாக வரும். அதுதான் அர்மகத்தோன் யுத்தம் என்று பைபிளில் என்ன செய்து சொல்லப்பட்டது. அன்னைக்கு 3 பங்கு ஜனம் என்ன செய்யும் அழிக்கப்படும். குதிரையின் கடிவாளத்திற்கு அளவுக்கு ரத்தம் என்ன செய்யும் இந்த தேசத்துல பாயும். பயங்கரமான அழிவு என்ன செய்யும் சந்திக்கும். ஒரு பக்கம் கொள்ள நோய், ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சிகள். இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் ஈட்டு நோவின் ஆரம்பம், இதெல்லாம் வந்து அழிவின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதத்தில் நமக்கு என்ன செய்து ஒருவர் உங்களை விசுவாசத்தை விட்டு விலகி செல்லாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு என்னத்தை காட்டுகிறது? உலகம் நமக்கு சொந்தம். உலகத்தின் அஸ்திவாரங்கள் என்ன செய்யும் செய்யப்படும். உலகம் அசைந்து போகும். ஆகவே ஆபிரகாம் அந்த நாட்களிலே அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறபடியினால, பூமி அழிந்து போறபடியினால தேவனால் அஸ்திவாரம் பண்ணப்பட்டதான ஒரு நகரத்தை ஆண்டவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வந்து எருசலேம் ஆவிக்குரிய எருசலேமை காட்டுகிறது, பரம எருசலேமை காட்டுகிறது, பரலோக எருசலேமை காட்டுகிறது. எருசலேம்ல என்ன நடக்கும்? தேவாராதனை நடக்கும். அங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கு, தேவனுடைய ஆராதனை இருக்கு. அதே போல பரலோக எருசலேம் என்னென்னைக்கும் இருக்கிறதான தேவனுடைய நகரமாக இருக்கிறது. அங்கே தேவனை ஆராதிக்கிறதான தெய்வ ஜனங்கள் உண்டாகும். ஆமென். சூத்திரம் 23 சொல்லுது, பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேராளர்கள் சர்வ சபா சங்கமாகிய சபையினத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும் அல்லேலூயா. எங்கெங்கே நாம் வந்திருக்கிறோம் என்பதை நம்ம சொல்லுங்க. பூரணமாக்கப்பட்டதான பரிசுத்தவான்கள் இதெல்லாம் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதற்குள்ளே என்ன செய்து நாம் பூர்ணராக்கப்படும்படிக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆனா பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து பூர்ணராக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறார். அல்லேலூயா. கடைசியாக சொல்லுகிறார், ஆபேலின் ரத்தம் இந்த பூமியிலிருந்து தேவனை நோக்கி அழுதது. ஆபேலின் ரத்தத்தை விட பார்க்கிலும் குணகரமாக பேசுகிறதான இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தத்தின் இடத்திலும் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி நமக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நான் போய் சீக்கிரமாக என்ன செய்வேன், வருவேன், வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்வேன் என்று ஒரு பரலோக உடன்படிக்கை நமக்கு என்ன செய்வேன் ஆண்டவருடைய வருகையை எதிர்கொண்டு காத்திருக்கிறதான பரிசுத்தவான்கள் இந்த பூமியில அதற்குரிய அடையாளங்களை காணும் போது நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை எல்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, நீங்க அப்புறமா வாசித்து தியானம் பண்ணிக்கோங்க. ஆமென். சூத்திரமாகவே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, தேவன் தாமே அஸ்திவாரம் போடப்பட்டதும் அவருடைய கரங்களினால் கட்டப்பட்டதுமான ஒரு மனோகரமான நகரம் நமக்காக பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி. அல்லேலூயா. மனுஷனுடைய கைவேலை எல்லாம் பூமியில அவன் பூமியில முதலாவது பட்டணத்தை கட்டுறது யாரும் தெரியுமா? காயின்தான். 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நீங்க அப்ப வாசிக்கங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும், காயின் தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு நோது தேசத்துக்கு கடந்து சென்று அங்கே ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன்னுடைய மகனுடைய பெயரை என்ன செய்கிறார். அல்லேலூயா. பட்டண கலாச்சாரத்தை உருவாக்கினது யாரு? ஆகவே இன்னைக்கு பட்டணங்களில் காயினுடைய ஆவி என்ன செய்து இருக்கிறது. இந்த பட்டணத்துல கொலைகள், கொள்ளகள், வெறிகள் எல்லாம் என்ன செய்யுது நடந்து கொண்டிருக்கிறது. பெருநகரங்கள் இதெல்லாம் மனுஷன் இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனா மனுஷன் இந்த பூமியில கட்டப்படுகிறதான பட்டணங்களில்
அழிவு நிச்சயமாக வரும் என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. எவ்வளவு ஆழமான அஸ்திவாரங்களை போட்டாலும் அதெல்லாம் ஒரு நாளில் தாளடையாக அவன் தரைமட்டமாக்கப்படும் என்று வேதம் என்ன செய்து சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனுஷன் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு நேராக கட்டணங்களை எழுப்புகிறார். ஆனா தெய்வ ஜனத்திற்காக ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலிருந்து ஒரு கட்டணம் என்ன செய்வது இறங்கி வர போகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின புத்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின்றன. போதும். அவன் சொன்னான், இப்பொழுது பத்மகளால் அவன் தனிமை பிடித்திருக்கிறதான யோவானுக்கான தரிசனத்தை கொடுக்கிறார். கடைசி நாட்களில் என்ன நடக்க போகும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கும் போது முந்தின வானம் முந்தின பூமி என்ன செய்யுது ஒளிந்து போயிடுச்சு. இந்த வானமும் பூமி என்ன செய்யும் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு காண்கிறதான இந்த வானமும் பூமியும் ஒரு நாளில் என்ன செய்யும் ஒளிந்து போயிடும். அழிந்து போகிற இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை இந்த பூமியில் அல்ல, பரலோக நம்பிக்கை உடையவர்களாக நாம் என்ன செய்ய இருக்க வேண்டும். பூமியை அழிந்து போனாலும் மாவின் சொத்து நாம் கட்டின வீடு அழிந்து போனாலும் அழியாத ஒரு வீடு பரலோகத்தில் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக ஒரு நல்ல வீடு பரலோகத்தில் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பூமியின் கட்டுப்பாடான வேலைகள் எல்லாம் அழிந்து அக்கடிக்கு இரையாக போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா வெளிப்படுத்தின புத்தகம் சொல்லும் போது யோவான் பத்மாசுவில் கடைசி நாட்கள் தெய்வ ஜனத்துக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதான பூமியை குறித்துள்ள தரிசனத்தை ஆண்டவர் அவன் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒரு புதிய வானம் பூமியை என்ன செய்கிறது இறங்கி வருகிறது. பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேதத்திலிருந்து ஜோதிகளின் பிரதானத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும், பரத்திலிருந்து நன்மை வரும். அல்லேலூயா. புதிய வானம் பூமியும் மேலே இருந்து என்ன செய்யும் மனுஷனுடைய பட்டணம் பூமியிலிருந்து மேலே எழுப்பும் போது அது தரப்பட்டமாய் வானத்திலிருந்து அவன் தெய்வ ஜனத்திற்காக ஒரு புதிய வானத்தையும் பூமியை ஆண்டவர் என்ன செய்கிறாரு செய்கிறார். அல்லேலூயா. அங்கே சூத்திரம் தேவனுடைய மகிமை இருக்கும், அங்கே தேவனுடைய வல்லமை இருக்கும். 10வது வசனத்தை வாசிங்க. ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்கிறார், அவனை கொண்டு ஒரு மலையின் மேல நிறுத்தி எருசலேமுக்குதான வார்த்தை இங்க பயன்படுத்தும் காரணம் எருசலேமில் என்ன நடக்கும் என்பதை தெய்வ ஜனங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இங்க தேவனை ஆராதிக்கிற ஆராதனையும் அவன் மகா பரிசுத்த ஸ்தலமும் மகா தரசீரைக்குள்ளாக தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் அங்கே இருந்தது. அல்லேலூயா. பூமியில கட்டப்பட்டதான எருசலேம் தேவாலயம் உடைக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எருசலேம் தேவாலயம் மறுபடியும் பூமியில கட்டுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் தேவனை காத்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பரலோகத்தில் இருந்த எருசலேம் நகரம் மறுபடியும் கட்ட பூமிக்கு இறக்கி கொண்டு வரார் என்ற தீர்க்க தரிசனத்தை நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. வசனங்கள் அவருக்கு என்ன செய்யல புரியல, தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த தேவனுடைய பிரசன்னம் மகிமையான பிரசன்னம் நிறைந்ததான அந்த புதிய வானம் புதிய பூமி ஒரு எருசலேம் நகரத்தை போல இந்த பூமிக்கு என்ன செய்து இறங்கி வருகிறது. சகல பரிசுத்தவான்களும் இந்த பூமியில் 1000 ஆண்டுகள் என்ன செய்யப்போறோம் கர்த்தரோடு சேர்ந்து அரசாண போகிறோம். அல்லேலூயா. அவருடைய மகிமையிலே நாம் பிரவேசிக்க போகிறோம். அந்த நம்பிக்கை ஆமென் சொல்ற ஆபிரகாமின் நாளிலே அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமினாலே பூமியில சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை பெருகச் செய்வேன், வானத்தின் நட்சத்திரங்களை போலையும் கடற்கரையில மணலை போலையும் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்த போதே அவன் இந்த பூமி கூறியதான ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்த தன்மையில இருக்கும் போதே ஆபிரகாம் பூமியை நம்பல, பூமியில வாழ்க்கையை நம்பல, பூமியில பட்டணங்களை நம்பல, எனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு உன்னதமான மகிமை வரப்போகுது, அவன் தேவனால் கட்டப்பட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்கிறான நம்பிக்கை விசுவாச வாழ்க்கையில வழி நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம என்ன நினைச்சிருப்போம், இவ்வளவு சம்பத்து இருந்துச்சு அப்புறம் நமக்கு இது போதும் ஆண்டவரே, இதுக்கு மேல வேணும், எனக்கு பிள்ளைகளை தந்தாலும் போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆபிரகாம் கணக்கு சம்பத்தை என்ன செய்யல நம்பல. வீட்டுல 300 அடியாளுகளையே வச்சிருந்தாரு பாருங்க. ஒரு யுத்தத்திற்கு தயாராக நிலைமையில அவனுடைய குடும்ப சூழ்நிலையும் அப்படி இருந்துச்சு. அவன் பலசாலியாக இருந்ததான ஆபிரகாம் தேவனை அழைத்து
அவன் தேவனுடைய அழைப்பை பெற்றுக் கொண்ட பிறகு ஒரு பரலோக தரிசன உடையவனாக என்ன செய்தார் பாருங்க. ஊர் என்பதான பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும், மெசோபொத்தாமியா இருக்கிற வரைக்கும் அந்த தரிசனம் என்ன செய்யல இல்ல. ஆனா என்னைக்கு தேவனால் அழைத்து நான் உனக்கு காண்பிக்க போகும் தேசத்துக்கு போய் என்று கர்த்தரால் அழைக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து ஒரு பரலோக தரிசனத்துக்கு உடையவனாக தான் மாறினார். தன்னை ஒரு பரதேசியாக எண்ணிக்கொண்டு தேவசனத்தில் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாக்குத்தத்தங்களை இதுவரைக்கும் நாம் அடையாம இருக்கலாம். ஆனா நம்முடைய விசுவாசத்தில் நம்பிக்கை வரும்போது என்ன செய்யக்கூடாது, அற்று போகக்கூடாது. அவன் கர்த்தராகிய தேவன் வரப்போகிறார். அவர் வரும்போது பூமியில் கட்டப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் அழிந்து போகும். பரலோகத்திலும் ஒரு நித்திய அந்த நகரம் தேவனால் கட்டப்பட்டதான மனோகரமான அந்த பட்டணம் எனக்கு முடக்கமாக வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. அந்த பட்டணத்துல ராஜாவோடு கூட அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, தொழுது கொள்ள, அவன் ஒரு மகிமையின் ஆராதனையில கலந்து கொள்ளத்தக்கதாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தான் ஆயத்தப்படுத்தி நம்மை ஒரு பரதேசியாக எண்ணிக்கொண்டு விசுவாசத்தின் பயணத்தை தொடங்குவோம். ஆனால் ஆமென் சோத்திரம் என்னும் கர்த்தர் நம்மை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 10வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானம் பண்ணி இருக்கிறோம். அந்த வசனத்துல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நகரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். ஆபிரகாம் அதுக்காக காத்திருந்தார். மட்டுமல்ல, இந்த பூமியில் தன்னுடைய விசுவாச பயணத்துல எல்லாம் அவன் பரதேசி என்று எண்ணி, அந்நியனும் பரதேசியம் என்று சொல்லி அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக என்ன செய்யறாங்க, காத்திருக்கிறார். உலக பிரகாரமான நம்மளுக்காக காத்திருக்கிறதான வாழ்க்கை மட்டுமல்ல, தெய்வீகமான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அந்த பரம எருசலேமிலே கர்த்தரோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கிற உன்னதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம எல்லாமே தேவசனத்தில் ஒப்புக் கொடுப்போம். அந்த வார்த்தையினால உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.